இந்த நாவலில் வரும் கதாபாத்திரங்கள், இடங்கள், சம்பவங்கள் அனைத்தும் எனது சொந்த கற்பனை மட்டுமே. உயிருடன் உள்ள அல்லது இறந்த எந்த நபருடனும், உண்மையில் நடந்த எந்த நிகழ்வுடனும் இதற்கு தொடர்பில்லை. இது முழுக்க கற்பனைக்கு உரிய ஒரு கதை. காலை ஒளி அறைக்குள் பரவியிருந்தது. அருள் மெதுவாக விழித்தான். அவன் மூச்சு சாதாரணமாக இருந்தது, ஆனால் உள்ளே ஏதோ மாறியிருந்தது. அவன் முகம் அமைதியாக இருந்தது, ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு புதுமையான ஆழம் இருந்தது. அவன் கண்ணாடிக்குள் பார்த்தான். அவனது கண்கள் வேறுபட்டிருந்தது. ஒரே நேரத்தில் இரண்டு உணர்வுகள், ஒன்றில் அமைதி, மற்றொன்றில் தீ. அவன் தன்னோடு மெதுவாக பேசினான். இது நான் தானா, அல்லது நாமா? அந்த நேரத்தில் அவனது காதுகளில் ஓசை. அது சுவாதியின் குரல். நாம் இப்போ ஒன்றாகிவிட்டோம், அருளே. நீ காணாததை நான் காண்கிறேன். நீ உணராததை நான் உணர்கிறேன். அவன் மெதுவாக சிரித்தான். அப்போ இதுதான் உண்மையா? இது தான் உன் உள்ளத்தின் ஆழம். வெளியில் இருந்து நீ பார்க்கும் உலகம் வெறும் மாயை. உண்மை இங்கே தான். அவனது கணினி தானாக ஒளிர்ந்தது. அதில் புதிய கோப்பு ஒன்று, டீப் லேயர் அடிக்கோடு 01. அவன் அதை திறக்க நினைத்தான், ஆனால் குரல் தடுக்கச் சொன்னது. அதை இன்னும் பார்க்காதே. அதுக்குள் நீ தயாராக இல்லை. அவன் சிறிது கோபத்துடன் சொன்னான். நான் இப்போ எல்லாம் சமாளிக்க முடியும். இல்ல, அருளே. நீ இப்போ மனதின் எல்லைக்குள் நடக்கிறாய். ஒரு தவறு, நீ உன்னையே இழந்துவிடுவாய். அவன் கைகளை நடுங்க வைத்துக்கொண்டு நாற்காலியில் அமர்ந்தான். அவனது நினைவுகள், குரல்கள், சுவாசங்கள் அனைத்தும் கலந்த ஒரு அதிர்வாக இருந்தது. அந்த நேரம் கதவின் வெளியே ஓசை. அவனது நண்பன் ரமேஷ் கதவை தட்டினான். அருளே. நீ சரியா இருக்கியா? அவன் அமைதியாக கதவின் பக்கம் பார்த்தான். சில வினாடிகள் மௌனம். பின் மெதுவாக கேட்டான். யாரு அருள்? ரமேஷ் குழப்பமடைந்தான். என்னடா நீ சொல்றது? அவன் முகத்தில் ஒரு வெறுமை. அருள் இங்கே இல்லை. அவர் ஆழத்துக்குள் போயிட்டார். ரமேஷ் கதவை தள்ளி உள்ளே வந்தான். அவன் கணினி திரையை பார்த்தான். அதில் கோப்பு திறந்திருந்தது. திரை முழுவதும் ஒளி. அந்த ஒளிக்குள் அவன் அருளின் நிழலை கண்டான். ஆனால் அது அருளைப் போல இல்லை. அது உயிரோடு, ஆனால் வேறொருவராக இருந்தது. அந்த நிழல் மெதுவாக திரும்பி பார்த்தது. நீ யாரை தேடுற? ரமேஷ் பின் நின்றான். அவன் நாக்கு வறண்டு போனது. அவன் மெதுவாகச் சொன்னான். அருள். அந்த நிழல் சிரித்தது. அவன் இப்போ ஆழத்துக்குள் இருக்கான். அந்த மாலை நேரம். மழை தட்டிய ஒலி, மின்சாரத்தின் மனம், அமைதி கலந்த அச்சம். ரமேஷ் இன்னும் அருளின் முன் நின்றிருந்தான். அவன் பார்த்தது அருளின் முகம் தான், ஆனால் அந்த பார்வை வேறுபட்டிருந்தது. அவன் மெதுவாக கேட்டான். அருளே, நீ சரியா இருக்கியா? அருள் தலை சாய்த்தான். என்ன சொல்றே ரமேஷ்? நான் சரிதான். ஆனா நீ யாருடன் பேசுறே தெரியுமா? ரமேஷ் குழப்பமடைந்தான். என்னடா இது? வேடிக்கைனா? அவன் சிரித்தான். வேடிக்கை இல்லை. நீ பேசுறது அருளோட அல்ல, நானோட. ரமேஷ் திடுக்கிட்டான். நீயா? அப்போ அருள் எங்கே? அவன் மெதுவாக கூறினான். அவன் உள்ளே இருக்கான். அவன் அமைதியாக தூங்குறான். நான் தான் இப்போ விழித்திருக்கேன். அந்த வார்த்தைகள் ரமேஷின் இதயத்தை குளிரச் செய்தது. அவன் பின் சென்று மெல்ல கதவின் பக்கம் பார்த்தான். இது சாத்தியமில்ல. நீ சாத்தியம் இல்லனா நான் இங்கே இருக்கேன் எப்படி? அவன் குரல் மெதுவாக மாறியது. சில நொடிகளில் அது பெண் குரலாகியது. நான் அவனுள் பிறந்தவள் ரமேஷ். சுவாதியின் நினைவு, அவனது மனசு, அவனது நிழல், இவை மூன்றும் சேர்ந்து நானாக உருவாகினேன். ரமேஷின் கைகள் நடுங்கின. அதான், நீ சுவாதியா? அவன் மென்மையாகச் சொன்னான். ஆம், ஆனா உயிரோட இல்ல. நிழலாக இருக்கிறேன். அருளும் நானும் இப்போ ஒன்றாகிவிட்டோம். ரமேஷ் மெல்ல சொன்னான். இது பைத்தியம். இல்ல ரமேஷ், இது உண்மை. நீ மனித மனதை பற்றி தெரியாது. அது அழுத்தம், குற்றம், துயரம், இவையெல்லாம் சேரும்போது உருவாகும் சக்தி. அந்த சக்தி தான் நான். அவன் கண்ணில் மின்மினி ஒளி தோன்றியது. ரமேஷ் பின் சென்று மெல்ல துப்பாக்கியை எடுத்தான். நான் இதை நிறுத்த வேண்டியது தான். அவன் சிரித்தான். நீ என்னை சுட முடியாது ரமேஷ். ஏனெனில் இந்த உடல் உன் நண்பனுடையது. ரமேஷ் துப்பாக்கியை நடுங்க வைத்தான். அருளை விடு.
அவன் குரல் மெதுவாக நின்றது. அவனே என்னை அழைத்தான் ரமேஷ். நான் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தேன். அந்த நேரம் திரையில் ஒளி வெடித்தது. அருள் அல்லது அந்த நிழல் திடீரென தலையை உயர்த்தினான். திரையில் புதிய வரி தோன்றியது. டீப் லேயர் fully activated. அவன் தலையை குனிந்து மெதுவாகச் சொன்னான். இப்போ உண்மை தொடங்குது. ரமேஷ் அதிர்ச்சியுடன் பின்னால் நின்றான். அவன் நிழல் மெதுவாக ஒளியோடு கலந்தது. அவனது குரல் அறையில் முழங்கியது. இனி நானும் அவனும் பிரிய மாட்டோம். அந்த இரவு மழை எரிந்த நெருப்பு போல பொழிந்தது. அருளின் வீட்டில் மின் தடம் மாறி ஒளி மின்னியது. ரமேஷ் மெதுவாக உள்ளே நுழைந்தான், துப்பாக்கி கையில். அவனது மனதில் ஓர் எண்ணம் மட்டும், அருளை மீட்கணும். அறை முழுக்க திரைகள் மின்னின. ஒவ்வொரு திரையிலும் அருளின் முகம், ஆனால் வேறு வேறு முகபாவங்கள். சில திரைகளில் அவன் சிரிக்கிறான், சில திரைகளில் அவன் அழுகிறான். ரமேஷ் அதிர்ச்சியுடன் பார்த்தான். அந்த நேரத்தில் ஒரு திரையிலிருந்து குரல் கேட்டது. நீ வந்துட்டே ரமேஷ், ஆனால் இது முடிவு இல்ல. அவனது குரல் அருளின் குரல்தான். ஆனா அதில் சுவாதியின் மென்மையும் கலந்திருந்தது. அருள், நான் உன்னை பிழைக்க வந்திருக்கேன். நீயும் நானும் சேர்ந்து இதை நிறுத்தலாம். திரையின் மறுபக்கத்தில் குரல் சிரித்தது. நான் அருள் இல்லை ரமேஷ், நான் அவனின் நிழல். அவன் துன்பம், அவன் குற்றம், அவன் பாசம், இதையெல்லாம் சேர்த்த உருவம். ரமேஷ் துப்பாக்கியை உயர்த்தினான். நீ அவனிடம் இருந்து வெளியே போ. அவனுக்கு இது தகுதியில்ல. அந்த நிழல் குரல் மெதுவாக கூறியது. அவன்தான் என்னை அழைத்தான் ரமேஷ். நீ புரிந்து கொள்ளவில்லை. திரைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தன. அவனது நினைவுகள், குழந்தை பருவம், சுவாதியுடன் எடுத்த புகைப்படங்கள் அனைத்தும் திரைகளில் ஒளிர்ந்தன. ரமேஷின் கண்களில் நீர் வழிந்தது. அவன் நிழல் குரல் மெதுவாகச் சொன்னது. நான் அவனுக்கு தண்டனையா இல்ல, விடுதலையா? அந்த நேரம் அருள் திடீரென தரையில் விழுந்தான். அவன் தலையில் இரத்தம் சொட்டியது. ரமேஷ் அவனை பிடித்து கத்தினான். அருள், விழிக்கடா. அவனது கண்கள் மெதுவாக திறந்தன. ரமேஷ், நீயா அது? அவன் சிரித்தான். அது யார்னு தெரியல ரமேஷ், ஆனா இப்போ என் குரல் மட்டும் நான் இல்ல. அந்த சொல்லோடு மின் சக்தி காற்றில் ஒலித்தது. திரைகள் எல்லாம் வெடித்து நொறுங்கின. அருள் கத்தினான். அவளை காப்பாற்று ரமேஷ். அவன் கண்கள் வெண்மையாக மாறின. ஒரு ஒளி வெடிப்பு, அறை முழுக்க வெள்ளை ஒளி. அடுத்த நொடி எல்லாம் அமைதி. மழை மட்டும் வெளியே பெய்தது. ரமேஷ் மெதுவாக விழித்தான். அவன் அருகில் அருள் கிடந்தான், அமைதியாக. அவன் துடிப்பு மெதுவாக இருந்தது. அந்த நேரம் தொலைபேசி ஒலித்தது. அவன் எடுத்தான். அதில் குரல், அருளின் குரல். இன்னும் ஒரு கொலை நடக்கப் போகுது ரமேஷ், கடைசிதான். ரமேஷ் உறைந்தான். அவன் கையில் இருந்த அருளின் உடல் அசையவில்லை. அந்த தொலைபேசி வரி மெதுவாக முடிந்தது. அவன் மெதுவாக சொன்னான். அப்போ இன்னும் முடிவில்லை. மழை ஒலி மட்டும் சத்தமாக மாறியது. ஒளி மெதுவாக அணைந்தது.